ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்ற தூங்குறது சம்பாதிக்கிறது உழைக்கிறது எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுகராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய பராபவம் ஆவணி மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் கிரகநாதர்கள் அதிக மாறுதல் கிடையாது. சனீஸ்வரன் தான் வக்கரம். சனீஸ்வரன் வக்கரமாக இருந்தாலோட கவலை இல்லை. நடுவில் ப்ராப்ளம் வந்து எல்லாம் வீட்டில் வந்து டொமஸ்டிக் வீட்டிலே வந்து வேலை பண்ணாங்க இல்லையா, ஆஃபீஸுக்கு போவானா வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு வந்து இது கொரோனா பீரியட் பார்த்தீங்களா, சென்னையில் இல்லை ஹோம் ஒர்க்கு அப்படின்னு. அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கு. வக்கரமாகி நான் இந்த மீனத்தில் உட்காந்துருக்காருல்ல, எங்கேயும் நகர வேணும் அவசியமே இல்லை. அவர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவர் குருனுடைய பாறையை பார்க்குறதுனால தோஷம் போகிறது மட்டும் இல்லை, குரு பாறை தோஷம் போனால் தான் எல்லா காரியம் நடக்கும் சிறப்பாக, இல்லை நடக்காது, பாதிப்பு தான் வரும் இல்லையா. கர்மங்கள் நச்சு மாற்றி மாற்றி ரிப்பெட்டிஷன் ஒர்க் பண்ணிட்டு அந்த காரியத்தை கெடுத்துரும். தான் அந்த தோஷத்தை அடியோடு போக்கினானா அடுத்தடுத்த சைனங்கள்லாம் வரும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைக்கு நல்லபடியாக வளர்த்து இது ஆட்டோமேட்டிக்காக நல்ல வேலைக்கு படிப்பு கொடுத்து வேலைக்கு வைக்கலாம். இதை வாயால் சொல்லலாம். வயசானவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு சௌரியங்களை உண்டாக்கி வீட்டிலே வச்சு சமாளிக்கலாம். வீடு இல்லைன்னா வீடு வாங்கிக்கிறோம், வாயால் சொல்லலாம்ல, அவ்வளோ சொல்லலாம். அது நலம் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு கட்டத்தில் அது செயல்படணும். வரும்போது எப்படி வரும், இடைப்பட்ட காலம் ஒன்று ஒன்றா மூவ்மெண்ட் தவறுத நம்மளே மூவ் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இங்கே இந்த இந்த விஷயத்தில் சனீஸ்வரனுடைய மூவ்மெண்ட் இல்லைன்னு நடக்காது காரியம். அந்த மூவ்மெண்ட் இல்லைன்னு நடக்கணும் இல்லை, அதுக்கு பதில் மூவ்மெண்ட்டு எதுவோ அதுவே தானாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு சனி தொடர்பு கொள்கிற வாக்கிட்டு வச்சிருக்காரு. குரு தாரம் பார்க்க 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 சனீஸ்வரனுடைய ஆக்டிவிட்டிஸ் தோஷம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தொடர்பு கொள்வது. சுக்கராச்சாரியர் தொடர்பு கொள்கிறார். மகரத்தினுடைய பாக்கியஸ்தில் உட்கார்ந்த அந்த சுக்கரனு கண்ணியில் உட்காந்து தொடர்பு கொள்கிறார் சனியை. அவ்வளோதான். ஒன்று நீ என்னை தேடி நான் தேடின்னு எல்லாரையும் போயிருந்தேன். 2.5 வருஷம் 7,000 வருஷம் சனீஸ்வரன் போனார்ல, 7 நாள் சனி. இப்போ அதெல்லாம் வீட்டிலேயே சர்வீஸ் பண்ணுறாரு. இப்போ 7 நாள் சனின்னு கொண்டு செயல்படணும் அவசியம் இல்லை. பாருங்கள், அங்கே உட்காந்து இடத்துலையே எல்லா இடத்துலையும் உட்காந்து அந்த 7 நாள் சனி அவர் பண்ணிட்டு இருப்பார். யாருக்கா தெரியறது அது. ஆனால் ஒன்று தோஷம் அடியோடு போயிடுறது இந்த ஊருக்கு மட்டும்தான், பாரத பூமி மட்டும்தான் இது அஸ்ட்ராலஜி, அங்கெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா வேறு ஹீசி அலைவு ஹியர் இங்கே உட்காந்து சர்வீஸ் பண்ணுறதுனால என் குழந்தைகள் என்னக்காக வேண்டி இங்கே நமக்கு சர்வீஸ் பண்ணுறது அனுபவிப்போன்னு பகவான் அந்தராத்மாவின் செயல் பண்ணிருக்கான், அனுபவிச்சுட்ருக்காரு. அதனால் இதற்கு பாதகங்கள் வரக்கூடாது அப்படின்னு அங்கெல்லாம் இருக்காங்க. அங்கேருந்து அங்கே ராட்சசனாக இருந்து அனுபவிக்கும் போது அந்த மாதிரி ரசனைகள் எதிர்பார்க்குறார். நமக்கு அந்த வேணாம். அதனால் இந்த மகர சம்பந்த சனீஸ்வரர் உட்கார்ந்த இடத்துலேயே அழகாக வீரியஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். நாடி பிறார் 3வது வழியை சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. உட்கார்ந்துட்டு அந்த 3வது அதிகாரி இருக்கக்கூடிய அயனசைன போகஸ்தானம் சொல்லக்கூடியவர் 3வது ஸ்தானத்தில் உருவானவர் கடகத்தில் உட்கார்ந்துட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்கார். இன்னும் போக நிறைய வரும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து புதன் உடனடியாக புதனும் சுக்கரன் இருந்தார். அப்போ புதன் உடனடியாக 1ஆம் தேதியே ஆவணி 1ஆம் தேதியே இறங்கிட்டார், சூரியனோடு பண்ணிட்டார். ஏன்னா மகரத்தினுடைய அட்டமத்தில் சூரியன் உட்கார்ந்தா கூடயே கேது உட்காந்துருக்கு. எதுக்கே நமக்கு புத்தி மந்தம்,
அது சனிக்கு இது வேறு உட்கார்ந்தா ஆகும். அதனால் பார்க்கல. ஆனாலும் இடைப்பட்ட ராகு வாதிர்கள கும்பத்தில் அதை தாண்டி தான் நாங்கள் சனி தாண்டி வீட்டு போனோம். ராகுக்கு எது எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் அந்த வீட்டின் கிரகநாதர்களுடைய ஆக்டிவிட்டி தானே செய்வார். இதுதான் பாரு. இப்போ எந்த சாலனாக இருக்கணும் அந்த ஒர்க்கை அவன் சர்வெண்ட்டாக போட்டுருவார். இப்படி இது மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? ரொம்ப மோசமாக இருக்குல்ல. அவங்களும் அந்த மாதிரி பவர் கொடுத்துருக்கு. அது மாதிரி இந்த ராகுக்கு எதுக்குள்ள அமைப்புல இப்படி உட்கார்ந்தா கூட மகரத்தினுடைய தன வீட்டில் ராகு உட்கார்ந்துருப்பான். அட்டமத்தில் ரெண்டாவது அட்டமம், ரெண்டாவது நேர அட்டமஸ்தான் தானே அந்த கேது உட்கார்ந்துருப்பான். இந்த ஆவணி மாதம்னால சூரியன் போய் உட்கார்ந்துட்டான் 1 மாத காலம். ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் மகரத்துக்கு. ஏன்னா தோஷங்கள் புதுசு புதுசாக வந்தாலும் போய்கிட்டே இருக்கும். புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பாக்யாதிபதி புதன் தான் பகவான் கிருஷ்ண சாயாசுரம். அது சந்திரனுடைய குடும்பத்தில் பிறந்து காரணம் உலகத்தில் சந்திரன் கர்மங்களுக்காக இயக்கி செயல்பட்டு யோசனைகளை பண்ணால் கூட பாவங்கள் துணை போயிடுறான் இல்லையா? காசு சம்பாதிக்கிற அனுபவிக்கிறதாங்க காசே சம்பாதிச்சு அனுபவிக்கும் போது எத்தனை பாவங்களை பண்ணுறான். சாப்பாடு நல்லா இருக்கிறதாங்க சிங்கமாக எவ்வளோ கண்டதெல்லாம் திருட்டு போயிட்டே இருக்கும். பிரித்தனம் வந்துடும். அமோகம் அனுபவிக்கிறது ஏஆடி கேஸ் தான், சந்திர மகா கேஸ் தான், எல்லாம் போயிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்குது பாரு. அது புராணங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை. அதனுடைய ரெப்ளிக்கா தான் இங்கே கழிவு வந்து கொஞ்சம் அளவு தான் வாழ்வு. அதனால் துருண்டு வச்சுருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி வச்சு 50,000 வருஷம். ராமர் கோண்டபுரத்துக்கு 10,000 வருஷம் தான் வயிற்று உட்கார்ந்த பற்றி. அதுப்பா 10,000 வருஷமா? அது ஒன்றுமே இல்லை. தசரத போகிறதுக்கு 50,000 வருஷம் ஆச்சு. அது யஜ்ஞம் பண்ணி தான். அந்த யோகம் அப்படி ஒன்றும் இல்லாமல் தேவதா உலகத்துக்கு 1 வருஷம் காலம் நின்று அவனுக்கு நம்மளுடைய 1 வருஷ காலம் 1 நாளாக இருக்கும்போது அந்த அளவு கால அளவு அவன் தானே வைக்கிறான். அந்த காலபுருஷன் தானே பண்ணுறது. அவன் தான் ஜாதகம் போட்டான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீர சனீஸ்வரனே உட்கார்ந்துருக்கனால எஃபெக்டிவாக பக்காவாக முடிப்பான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடுவான். சனீஸ்வரன் தான் அஸ்திவாரம் போடுறது. செவ்வாய் பில்டிங்காக இருக்கலாம், அழகழகான பில்டிங் இருக்கலாம், அஸ்திவாரம் போடுறது தான் புரியலாம். சனீஸ்வரன் நினச்சான்னா அந்த அஸ்திவாரம் காலி ஆகிடும். அந்த வெளிநாட்டில் இவ்வளோ போய் பில்டிங் தொப்பு தொப்புன்னு விழுவுறது, பூமி ஆட்டினா பொத்துன்னு விழுறது, தண்ணி எக்ஸ்ட்ரா ஊந்துடுறது, தனியாக இருக்குல்ல, அவ்வளோ பில்டிங் கீழே வருது. துருண்டு பாம்பு போட்டாலே மொத்தமாக எல்லாம் காலி ஆகிடுது. எல்லாம் என்னது அஸ்திவாரம் போச்சு. அதனால் சனீஸ்வரன் தொடர்ந்து தன்னுடைய அஸ்திவாரம் ஸ்டெபலைஸ் பண்ணுறான் 3ஆம் வீட்டில் உட்காந்து. புரியுது இல்லை உங்களுக்கு? 3ஆம் வீடு பிறகு அதனால் ஆச்சரியமாக தோஷங்கள் சரியாகிடுது. அவனுக்கே பாதிப்பு வந்தால் கூட வக்கரமாகி அந்த பாதிப்புக்கு வெளிப்பட முடியாதபடி நிறைவு செய்கிறது. 2ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கான உங்களை ஃபேவராக பண்ணுறான். குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் யூஸ்வலாக ராகு. ஆனால் சனீஸ்வரனுக்கு பண்ண முடியாது. அவன் தான் செயல்படணும். அவனை எடுத்தே நீ கொல்லலாம், அவனையே அவனைச்சு தான் எல்லாம் பண்ணியானோ, அவனையே நீ கொண்டுக்கோ சொன்னான்னு அர்த்தம். அதனால் அவனுக்கு புதன் துணை போகிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. கூடயே புதன் உட்காந்து பாம்போட கவலையே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது ராகுக்கு இதுகள். அதனால் கவலை இல்லை. சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட பாக்கியத்தை சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி சொல்லக்கூடிய புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கனால கவலை இல்லை. சூரியனுக்கு அஷ்டமாதி தோஷம்லாம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அவர் தான். சந்திரனுக்கும் அஷ்டமாதி தோஷம் கிடையாது, அவரும் அவர் தான். 2 பேருக்கு மட்டும் தான் எக்ஸாம்டட்டு. புரியுங்களா? நாடியது சந்திரனே வரமாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதான் வேடிக்கை. அந்த ஃபுல்லாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இது பார்க்கும்போது அந்த சனீஸ்வரருக்கு முக்கியமானவர் யாரும் தெரியல. லாபாதி செவ்வாய், அதே செவ்வாய் தான் 4ஆம் சுகஸ்தானாதிபதி வருது இல்லையா? பாக்கியத்துக்கு உரிய சம்பந்தப்பட்ட செவ்வாய் தந்து அந்த மகரத்தினுடைய செவ்வாய் சம்பந்தப்பட்டவர் 11ஆம் வீடு அதிபதியாகிறார். அதே செவ்வாய் தான் உங்களுக்கு நான் சுகஸ்தானாதியாக இருக்குது இல்லையா? அதனால் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அங்கே தான் உச்சமாக இருந்தார் பாரு. செவ்வாய் மகரத்தில் தான். அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது கவலைப்பட தேவையில்லை. உழைப்பு பலன் கிடைக்கும்.
உழைப்பு எப்படிலாம் இருந்தால் பலன் கிடைக்கணும். உங்களுக்கு அந்யோன்யமாக சனி குருவை ஹெல்ப் பண்ணுறாரு, சனி சுக்கராச்சாரியர் ஹெல்ப் பண்ணுறாரு, சனீஸ்வர் துடைக்கிறார், செவ்வாய் துடைக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணாலும் எந்த பக்கம் போட்டினாலும் வெற்றி உங்களுக்கு, தோல்வின்றது கிடையாது. உழைப்பு கண்கூட பலன் தரும். மேலும் ஆரோக்கியம் கண்கூடம். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை அருமையாக அமைக்கக்கூடிய பாக்கியம், அது பண்ணக்கூடிய அமைப்பை உண்டாக்குறது. அதனால் சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய பாக்கியம், படித்து முடித்து பெரிய பாக்கியம் எது உண்டோ அது சொன்ன மாதிரி பாரம்பரியத்தில் ஈடுபட்டு தொழிலை விருப்பத்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.